அனைவருக்கும் வணக்கம். நம்ம களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக ஒவ்வொரு மாதமுமே நெறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்ணி நெறைய பயிற்சிகள் விவசாய பெருமக்களுக்கு குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில இது ஒரு முதல் முறையா இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு தொடர்பா ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நெறைய தகவல்கள வழங்குறதுக்காக, தொடர்ந்து கிட்டத்தட்ட அண்ணன்கிட்ட நாங்க பேசும்போது, அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மீன் வளர்ப்புக்கு இப்போ ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 20 வருஷத்துக்கு மேல தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி தொடர்ந்து இந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ணன இன்னைக்கு கூப்பிட்டதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அண்ணன் பேர் செந்தில்குமார். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம பாப்பா கோயில்ல ரொம்ப சிறப்பா இந்த பகுதியில நம்ம நாகை மாவட்டத்துல நன்னீர் மீன் வளர்ப்புல சிறப்பா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ல அண்ணனும் ஒருத்தவங்க. நெறைய பேர் பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் அண்ணன்கிட்ட பேசியிருப்பீங்க. நம்மளே நம்ம களஞ்சியம் வானொலியில அண்ணன பத்தி ஒரு காணொளி கூட போட்டிருந்தோம். அதையும் நெறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நெறைய தகவல்கள நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அண்ணன் கிட்ட கேட்கலாம். எல்லாத்துக்கும் அண்ணன் பதில் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு முழுமையா இத பயன்படுத்திக்க முடியுமோ, தாராளமா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, இதுல இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லாருமே மீன் வளர்ப்புல ஆர்வம் உள்ளவங்க தான் இணைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும், நெறைய புதுமையான தகவல்களையும் சொல்லப் போறாங்க. அதனால முழுமையா கடைசி வரைக்கும் இருந்து உங்களுக்கான சந்தேகங்கள் என்னெல்லாம் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி. அண்ணன் நம்ம தொடங்கிரலாம் அண்ணன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இணையம் களஞ்சியம் சமூக வானொலி என் முதற்க நன்றியை இணையதள வாயிலாக தெரிவித்துக்கிறேன். நன்னீர் மீன் வளர்ப்புல நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் 30 வருஷம் பண்றோம். ஆனா லீகலா பாத்தீங்கன்னா 25 வருஷமா அந்த நன்னீர் மீன் வளர்ப்புல எந்த முறையில 0 பிபிடில இருந்து 7 பிபிடி வரைக்கும் மீன் வளர்ப்பு, சைபர் பிபிடி உள்ள வளர்ப்பு, மீனோட தன்மைகள், இடத்தோட காராமில தன்மைகள், இடத்தோட வாட்டம்னா உங்களுக்கு எப்படின்னா சுண்ணாம்பு உள்ள கற்கள், களிமண் பகுதி, மணல் பகுதி, இதுக்கு எந்த மீன் விட்டா சிறந்ததா நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஆரோஸ்ட்ல நல்ல லாபகரமா பண்ணலான்ட்டு உள்ள நோக்கத்தினால தான் இதை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். இதுல யாரும் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் அளிக்க தயாரா இருக்கேன். ஒண்ணு, நமக்கு ஊர் பாப்பா கோவில் தான். அதுலேருந்து நான் இங்கே லோக்கல் தான், கிராமத்து மூடு. இந்த பகுதியில் உள்ளது பார்த்தீங்கன்னா ரெட்டுக்குடி, திருக்கோளை, வேட்டைக்காரன் இருப்பு, வேதாரண்யம், இந்த பகுதியில் காரைக்கால், பட்டினம், இந்த பக்கம் திருவாரூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். அது இல்லை, ஓரளவுக்கு நம்ம எந்தெந்த இடத்துல விட்டா எந்த மீன் நல்லா வளர்க்கலாம், எந்த மீனை விட்டா லாபகரமான உத்தியில நல்லா வளர்க்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் கொடுக்குற ரெடியா இருக்கேன். இப்போ அண்ணன் நெறைய பேர் நன்னீர் வளர்ப்பு என்னன்னு தெரியாதவங்க கூட இணைஞ்சிருப்பாங்க. அதனால நீங்க முதல்ல ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு உங்கள பத்தி சொல்லுங்க. நன்னீர் மீன் வளர்ப்புல என்ன நன்மைகள் இருக்கு? அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நேயர்களும் அப்படியே சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்கண்ணே. நன்னீர் மீன் வளர்ப்புல ஒன்றும் சந்தேகம் இல்லை சார். நன்னீர் மீன் வளர்ப்புல நம்ம இந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு சீடு விடுறதோட ஒரு ஸ்டாக் சைஸ் சீடு, ஒரு 100 கிராம் சைஸ், ஒரு 50லேருந்து 100 கிராம் சைஸ் ஸ்டாக் பண்ணா நம்ம ஒரு 6 மாசம். இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா மணல் பாங்கான பகுதி, தண்ணி கம்மியா இருக்கும். தண்ணி சரசரன்னு பூமியில சரசரன்னு இழுத்துரும், லெவல் குறைஞ்சிரும். நம்ம பகுதியில பார்த்தீங்கன்னா மணல் சாரியான உள்ள பகுதியில, களிமண் பகுதியில தண்ணி கூட இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வளர்க்குறதுல கொஞ்சம் இதா இருக்கும். ஒண்ணு மெயினா. 2வது விற்பனையை நல்லா கொண்டு போகணும். அவ்வளவுதான். 2 தான். ஒண்ணு வளர்ப்பு, ஒண்ணு விற்பனை. அந்த 2ம் கொண்டு போனா இந்த தொழிலை சிறப்பா பண்ணலாம், சக்சஸாவும் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட இடத்தோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் நம்ம செய்ய முடியும். எப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைகளை வச்சு நம்ம பார்க்கலாம். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேண்ணே. சொல்லுங்க மேடம். ஓகே. இப்போ இந்த நன்னீர் மீன் வளர்ப்புக்கு நமக்கு இந்த மீன் குஞ்சுகள்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆரம்பத்துல இத எப்படி வாங்கலாம்? அதுக்கு என்ன மாதிரியான செலவுகள் ஆகும்? அத பத்தி சொல்லுங்கண்ணே. இப்ப நம்ம 1 குளம் 2 குளம் வச்சிருக்கிறவங்களோட சூழ்நிலைகள் வேற. ஒரு 5 குளம் 10 குளம் வச்சிருந்து பண்றவங்களோட சூழ்நிலைகள் வேற. இப்போ 1 குளத்துல உள்ளவங்க நம்ம வாங்கி விட்டு தான் நம்ம வளர்த்தாகணும். ஒண்ணு. இப்போ ஃபர்தரா ஒரு 4 குளம் 5 குளம் உள்ளவங்க ஒண்ணுல
சின்ன குஞ்சு, பொடி குஞ்சு, அடுத்து மீடியம், அடுத்து அந்த சைஸ்ல கொண்டு போயிடலாம். ஒண்ணு. ஸ்பானு, அடுத்து ஸ்ப்ரே, அடுத்து அந்த ரேஞ்சில வந்துரும். நம்ம ஒரு குளமா உள்ள நம்ம வந்து என்ன பண்ணும்போதுன்னா, தனியா அந்த 100 கிராம், ஒரு 50 கிராம் சைஸ்ல விடும்போது நல்லாருக்கும். 2வது கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தண்ணி ஒரு 12 மாசம், 20 மாசம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் எல்லாம் கிடக்கிற குளத்துல நம்ம சிறப்பா விடலாம். 2வது குளத்த விடும்போது சுத்தமா கிளீன் பண்ணி, ஏர் அடிச்சு, சுண்ணாம்பு தெளிச்சு, சாணம் போட்டு, தண்ணி ஏத்தி பண்றது தான் நல்லது. தண்ணி ஏத்த முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது, நம்ப வெறுசாவே நம்ம மழை தண்ணிய வச்சு கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு, மழை தண்ணி வர்றதுக்கு பிறகு நம்ம ஸ்டாக் பண்ணா ஒரு 3 அடிக்கு ரேஞ்சுக்கு வந்த பிறகு, மீன் குஞ்சு ஸ்டாக் பண்றது நல்லாருக்கும் ஒண்ணு. பனிக்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மீனோட அ கொஞ்சம் பனிக்காலங்கள்ல நோய் தொற்று இருக்கும் கொஞ்சம். அந்த நோய் தொற்ற கொஞ்சம் சரி பண்ணணும் அவ்வளோதான். நோய் தொற்றுன்னா, நோய்க்கு தகுந்தாப்புல எந்த மாரி இருக்கு ஒண்ணு. பனிக்காலங்கள், மழைக்காலங்கள்ல சுத்தமா மீனோட வளர்ச்சி இருக்காது. என்னன்னா உங்களுக்கு கூலிங் வாட்டரா போயிரும். அத விட்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல தான் உங்களோட குரோத் நல்லாருக்கும். குரோத் ஆக்டிவிட்டி நல்லாருக்கும். இந்த சாம்பிளிங் பார்க்கணும். சாம்பிளிங் பார்த்த பிறகு தான் நம்ம இத கொண்டு போலாம். சாம்பிளிங் இப்ப குஞ்சு விட்டு ஒரு 30 நாள், 40 நாள்ல ஒரு சாம்பிளிங் பார்த்து, அதுக்கு பிறகு தான் அந்த பொடி குஞ்சுல நோய் தொற்று வர்றதுக்கு வேலை இல்ல. எல்லாம் 100 கிராம் சைஸ் வந்தோனே தான் அந்த நோய் தொற்று இதுனா வரும். அதுக்கு பிறகு நம்ம கொண்டு போறது நல்லது. வேற ஒண்ணும் இல்ல. கொண்டு போலாம். சொல்லுங்க மேடம். ஓகேண்ணே. இப்போ நேர்கள் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கும் ஏதாவது ம். சந்தேகங்கள் இருக்கும்ல? அது நீங்களும் கேளுங்க. ம். அப்பதான் ம். அன்னைக்கிட்டேருந்து நெறைய விடைகள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாரி ம். சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல இதுல ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்க. அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோன்ற விஷயங்கள கேட்கலாம் நீங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நாடுபதியிலேருந்து வேதையன் பேசுகிறேண்ணே. வணக்கம், வணக்கங்க. நானும் இந்த கடஞ்செழியன் வானொலி நிலையத்தில் நீண்ட நாள் நேயர்ண்ணே. நான் ஒருங்கிணைந்த பண்ணை வச்சிருக்கிறேன். ஓகே. நன்றிண்ணே. அதில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மோட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குளம் தான். ம். அதை தண்ணி இறைச்சி எல்லாம் நம்ம தண்ணி மாற்ற முடியாது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் குஞ்சு அதில் விடுறது, அப்புறம் ஒரு 6 மாதம் 8 மாதம் சென்று பிடிச்சி கொடுக்கறது. அப்போ அந்த மீன் தடைக்காலங்களில் கொண்டு ம். ஆப்பிரிக்காடு அந்த ஏரியாவில் கொண்டு கொடுத்துருவோங்க. ம். ஆ நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக நம்ப ஒரு பெரிய செலவினங்கள பண்றதில்ல. அப்பப்ப இந்த கடல புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் கலந்து அப்படியே பையில கட்டி விடுறது. அப்படியே அது அந்த வேஸ்ட் ஆகுற சாதம் இதெல்லாம் குளத்துல போட்டு பண்ணுவோங்க. ம். ஆ இப்ப என்னன்னா, இப்ப இந்த குஞ்சு இருக்குல்லண்ணா, இப்ப உங்கட்ட இப்ப என்னென்ன இப்ப இந்த மண் பாங்கான பகுதிக்கு வந்து என்னென்ன குஞ்சுகள்லாம் வளர்க்கலாம்? ம். 1. அடுத்தது இந்த குஞ்சுகள்லாம் எங்கண்ணா கிடைக்குது? எங்க வாங்கலாம்? ம். 2வதுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப 100 கிராம் அளவுக்கு விட்டா தான் அதோட குரோத் நல்லா வளரும் அப்படின்னு சொல்றீங்க. ம். 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 இப்ப அதுவரைக்கும் அந்த குஞ்செல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதான். ஏன்னா, இப்ப குடுக்குற எல்லாமே சின்ன குஞ்சு தான் குடுக்குறாங்க. அப்ப 1 இன்ச்சு, 2 இன்ச்சு இது மாரி தான் குடுப்பான். நீங்க சொல்லலாம் பார்த்தா 8 இன்ச்சு அந்த அளவுக்கு வேணும். ம். அப்படின்றத வாங்கலாம். அப்ப இந்த குஞ்செல்லாம் எங்கேண்ணா கிடைக்குது? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம மீன் குஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். மீன் குஞ்சு வந்து நம்ம ஒரு 2 பாண்டு, 3 பாண்டா இருக்கும்போது, நம்ம தனியா அந்த 1 இன்ச், 2 இன்ச் சீட வாங்கி ஸ்டார்ட் பண்றோம் ஒண்ணு. ஆமா. சரி. அத நம்ம ஆல்ரெடி வளர்த்துக்கிட்டே வரும்போது, நம்ம அடுத்த இயருக்கு தான் அது ஆகும். அந்த 100 ம். கிராம் சைஸ் வந்து அடுத்த இயருக்கு தான் ஆகும். ஆமாமா. 1 இப்ப வருஷம். ஒரு ஒரு நம்ம 1 ஏக்கர்ல 3000 போடுறத ம். 10,000 போடலாம். 10,000 ம். போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ம். அடுத்து அத நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, அடுத்தது அது 10 குளத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகுறாப்புல இருக்கும். நம்மள்ட்டயே இருக்கும் குஞ்சு. ஆ. நம்ம வெளியில வாங்காம நம்ம உற்பத்திய நம்மளே கொண்டு போலாம். 1. ம். அத கொண்டு போகும்போதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஃபீட் இருக்கும். நம்ம 1 இன்ச் குஞ்சு விடும்போது நம்ம 4000 விட்டாலும் நமக்கு 1000, 2000 பீஸ் கூட அதுல இருக்காது. ஆமா. அப்புறம் நம்ம 2வது வந்து 1 ஏக்கர்ல 100 பீஸ், ஒரு 1000 பீஸ் விட்டா தான் குரோத் இருக்கும். இப்ப நம்ம ஒரு 4000, 3000, ஒரு 10,000, ஒரு 5000லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா குரோத் இருக்காது அதுல. ம். அது பார்த்தீங்கன்னா 100 கிராம் சைஸா தான் இருக்கும். நமக்கு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ம். 2வது பிளாங்டன் அதிகமா உள்ள குளத்துல கொஞ்சோட வேகம் கொஞ்சம் மீனோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் 1. ம். மீன் குஞ்சோட இது பொசிஷன் சொல்றேன். இப்ப 2வது பார்த்தீங்கன்னா நெறைய பாண்ட் இருந்ததுன்னா, நம்ம பொடி குஞ்சு 1,00,000 சீடு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 தான். ம். நம்ம நம்ம இறால் குஞ்சு போலயே தான். அதே போலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வளர்த்து அடுத்து பிரிச்சு விடுறாப்புல இருந்ததுன்னா நல்ல கெயின் இருக்கும் அதுல. ம். நம்ம நல்லா கொண்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை 1,00,000 சீட ஒரு 100 குழி, 50 குழியில ஒரு சுத்தமான பாண்ட்ல நீங்க போர்வெல் வீட்ல உள்ள போர்வெல்ல ம். 2 பாக்கெட் தான். ஒரு பையிலே 50,000 சீடு தான். ம். இப்ப 2 பை வாங்குனா 1,00,000 சீடு ரூ. 1000 தான் ரேட்டு. ரூ. 800லேருந்து ரூ. 1000 தான் தஞ்சாவூர். நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம்லயும் வாங்கலாம், பிரைவேட்லயும் வாங்கலாம். இங்க ம். சிகாராந்தகுடியிலயும் வாங்கலாம், திருவாரூர்லயும் வாங்கலாம். அதிகபட்சம் தஞ்சாவூர்ல தான் நாங்க வாங்குறோம். நெறைய ம். போட்டு குடுக்குறாங்க நமக்கு. ம். 1,00,000 சீடு ரூ. 800லேருந்து ரூ. 1000 தான். ம்.
இந்த சீடை வந்து நம்ம 100 குழி 50 குழி இல்லை 200 குழி ஒரு 50 குழியில தனித்தனி பாட்டில நம்ம போட்டு வச்சு அதை சிவியரா தான் சுண்ணாம்பு இதே தான் சுண்ணாம்பு அடிச்சு பாட்டத்தில் ஏறடிச்சு சாணம் போட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி இந்த சீடை ஸ்டாக் பண்ணி இதை ஒரு பக்கம் ரன் பண்ணி கொண்டு போகணும். ஒரு பக்கம் அடுத்து நிறைய இருக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த சைஸ் அந்த 100 கிராம் சைஸுக்கு கொண்டு போயிடும். அடுத்து நம்ம பெரிய மீன் வளர்ப்புக்கு போயிடலாம். அடுத்த சைஸ் மூணு ஆங்கிள் பிரிச்சிடலாம். நம்ம 3 ஆங்கிள் பிரிக்கும் போது லாபகரமா இருக்கும். எப்படின்னா நீங்க அடுத்தடுத்து குஞ்சு வாங்கணும், அந்த குஞ்சுக்கு நிறைய செலவு பண்ணணும், அப்படி எல்லாம் இல்லாம இந்த குஞ்சோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணலாம், நம்ம லாபகரத்தையும் பார்க்கலாம் குஞ்சுக்கு அதிக செலவு பண்ணாம. இப்போ 1 இன்ச்சு சீடு 1 ரூபா விற்குது, 3 இன்ச்சு சீடு 3 ரூபா விற்குது. நம்ம குஞ்சை இதை தயார் பண்ணிடலாம். நம்ம தயார் பண்ணும் போது நம்மளும் விற்கலாம், அடுத்த ஃபார்மருக்கு நிறைய கொடுக்கலாம், நமக்கும் லாபகரமா இருக்கும் இந்த சீடை பொறுத்தளவு. சரி, இப்ப உங்கள்கிட்ட குஞ்சு நம்ம ஒரு விற்பனை பண்றோம். இப்போ வரைக்கும் காலையில ஒரு 10,000 சீடு விற்பனை பண்ணிட்டு தான் வரோம். சரி, நீங்க வளர்ப்புல நன்னீர் வளர்ப்புல உங்களுக்கு எந்த ரகம்னா ஏத்ததா இருக்கு, சீக்கிரம் எது வளருது? அடுத்தது நோய் வாய் பிரச்சனை இல்லாம இருக்கிறது எந்த ரகம்னா? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு வந்து இப்ப இந்த தண்ணீர் வந்து சுக்கான் வாட்டம் களிமண் வாட்டம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்த பாருங்க. அதே போல ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேமீன் பாத்தீங்கன்னா கட்லா இல்ல பொட்லா இல்லன்னா வவ்வா, ஏதாவது 3ல ஒரு ரகம் தான் விடணும். கட்லா விடணும், இல்ல பொட்லா விடணும், இல்ல வவ்வா விடணும். 3மே விடும் போது அது ஏதாவது கட்லா வளராது, இல்லன்னா வவ்வா வளராது, இல்லன்னா பொட்லா மட்டும் 3க்குமே கேப்பா விழுந்துரும். அதனால நம்ம மேமீன் ரகத்தை எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா கட்லா விடணும், இல்லன்னா பொட்லா இல்ல வவ்வால், ரூப்சந்தா இது விடலாம். இந்த ஐட்டத்தை மட்டும் மேமீனா விடலாம். அடுத்து நீங்க ஆல்ரெடி நீங்க மீன் விடுறதுல ரோகு தான் அதிகமா விடணும். ரோகு அதிகமா விடணும். மிருகால் வந்து சேரோட தன்மையை பார்த்து நம்ம மிருகால் சேர் அதிகம் ஒரு 1/2 அடி சேர் இருந்துன்னா மிருகால் சேர்த்து விடலாம். ரோகு ஆல்ரெடி கொஞ்சம் கூட விடலாம். ஆனா மேமட்ட மீன்ல இப்ப 3000 விட்டீங்கன்னா ஒரு 700 பீஸ் தான் வந்து நீங்க கட்லா விடணும். பாக்கி பாத்தீங்கன்னா இது ஒரு 1200 1300, இது ஒரு 800 மீன். இது இப்படி இந்த ரேஞ்சில விட்டீங்கன்னா தான் மிருகாலுக்கு வந்து சேர்ப்பகுதி இருக்கும் போது கூட விடலாம், சேர்ப்பகுதி மணல் பாங்கா இருக்கும் போது கம்மியா விடலாம். ஒண்ணு அந்த ரேஞ்சில பார்த்தா நல்லா இருக்கும். ஒண்ணு சரி, ரொம்ப நன்றிண்ணா. இல்ல சொல்லுங்க. இது நோய் சொல்லியிருந்தீங்க. நோய் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் இந்த மார்கழி தை மாசத்துல இந்த பனிக்காலங்கள்ல அதுக்கு கில்லுல ஸ்பாட், இது இந்த ஒயிட் ஸ்பாட் போல அதுல ஒரு கில், இது ஒரு அதுக்கு சுண்ணாம்பு கரைசல், பொட்டாசியம் தண்ணி சரியில்லைன்னா உங்களுக்கு பொட்டாசியம் பர்மேட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். தண்ணியை சுத்தப்படுத்தினா அடுத்து மீன் தெளிவாயிரும். தண்ணி தான் மெயின். தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம பொட்டாசியம் பர்மேட் கொடுக்கலாம். மீன்ல கொஞ்சம் பிரச்சனை மஞ்சத்தூள் கொடுக்கலாம். அந்த அதுக்கு மீன் இந்த 1/2 கிலோ சைஸுக்கு மேல போகும்போது தான் அந்த கில் நோய் வரும். செதில் உடையிறது, செதில்ல உங்களுக்கு சேப்பா உங்களுக்கு வரும் பாருங்க, சேப்பா வருமா? ஆமா, ரத்தம் வர்றாப்புல வரும் உங்களுக்கு. அதே போல உள்ள பிரச்சனைகளுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். உங்களுக்கு அதை நீங்க பஸ்லயே தடை பண்ணி அந்த மீனை எடுத்து செத்தா இருந்தா கூட அந்த மீனை எடுத்து போட்டுட்டு நம்ம அடுத்து மருந்து கொடுக்கும் போது அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதை பிடிக்கிறது நல்லது, உத்தமம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்க குளத்தை நீங்க தொடர்ந்து இறக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அதனால வந்து அதை 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி அந்த குளத்தை கம்ப்ளீட்டா இறக்கிட்டு அடுத்தது போறதுதான் நல்லது. 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி அந்த குளத்தை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா மறுபடியும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப என்ன இப்ப இந்த குளம் ஃபுல்லா எங்களுக்கு மழை பெஞ்சதுனால எல்லா தண்ணியும் குளத்துல ஃபுல்லா இப்ப வையாசில தான் நாங்க வந்து அதை குளத்தை சுத்தம் பண்ணலாம். அதான் ஆவணி, அதான் செப்டம்பர் மாசம் அந்த டயத்துல நீங்க பார்த்து கிளீன் பண்ணிட்டு அடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நோய் தொற்றும் குறையும், மீனோட வளர்ச்சி நல்லா இருக்கும். விடலாம். என்னென்ன மீன் பண்ணலாம். விரால் வளர்க்குறீங்களா நீங்க? விரால் வந்து நம்ம கெண்டையோட தானே வளர்க்குறோம், தனியா வளர்க்கல, கெண்டையோட வளர்க்குறோம். கெண்டையோட வளர்க்குறேண்ணே. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சீர்காழி பேசுறேன் சார். பேர் செந்தில்குமார். வணக்கம் சார். அந்த உங்க களஞ்சியம் குழுல இருந்து வந்து சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வந்து வீட்டு வயல்ல வந்து 40 அடி அகலம் 40 நீட்டு எடுத்து மண் எடுத்து வீடு கட்டணும் சார். மண் எடுத்து வீடு கட்டிருக்கோம். அதுல ஒரு 1000 குஞ்சு மீன் குஞ்சு விட்டுருக்கு. அது வந்து வளர்ச்சியே இல்ல சார், ரொம்ப சின்னதா இருக்கு. 3 மாசம் ஆகுது, இன்னும் வளரவே இல்லை சார். ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் வந்திருக்கு. சரி சார், இது வந்து எப்ப சீட் விட்டு சார்? இப்ப விட்டு எப்ப சீட் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 9 மாசம் விட்டேன் சார். 9 மாசம் ஆகுதா? ஆமா, இல்ல 3 மாசம் ஆகுது சார். அதான் 3 மாசம் தான் இருக்கும். சரி, சொல்லுங்க. அதான் ஒரு 100 கிராம் தான் வளர்ந்துருக்கு, இன்னும் வளரல. அதான் பொங்கலுக்கு ஐடியா பண்ணிட்டு தான் வந்தோம். அதுல எவ்வளவு சீட் ஸ்டாக் பண்ணிருக்கீங்க? 1000 குஞ்சு விட்டோம் சார். 1000 குஞ்சுனா அது ஏரியா சார்? ஏரியா வந்து என்ன இருக்கும்? ஒரு 150 குழி இருக்கும். இருக்கும், களிமண் பகுதி தான். களிமண் தெரியும் சார். களிமண் பகுதியில சார் கீழே ஜேசிபி வச்சு நீங்க எடுக்கும் போது கீழ் மட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா
ஃப்ரெஷ்ஷா. ஆமா அது ஃப்ரெஷ்ஷா வலிச்சு எடுக்கும் போது அதுல ஒண்ணு அந்த வருஷம் அது வந்து உங்களுக்கு களிமண் அதுல உழுவாது. சரி அது சரி தண்ணி ஆமா வந்து பாத்தீங்கன்னா சவுடு தான் அது. சவுடுனா உங்களுக்கு அப்படியே பக்கெட்ல வறண்டி எடுத்ததுனால பாத்தீங்கன்னா அப்படியே மட்டமா இருக்கும். அதோட ப்ளூம் இன்க்ரீஸ் ஆமா சார் இருக்காது. ஆமா ப்ளூம் சார் ஆமா இன்க்ரீஸ் சார் இல்லாம இருக்கும். இப்போ தண்ணி கல்லெல்லாம் போட்டீங்கன்னா வெள்ளையா இருக்கும், இல்ல கருப்பா இருக்கும், இல்லைன்னா ஆமா ஒயிட்டா வெள்ளை இருக்கும் அந்த தண்ணி. ஆமா சார் ஆமா சார் அப்படி இருந்தா மீன் வளர்க்க முடியும். நம்ம சாணம், பொட்டாசியம் அதெல்லாம் வேண்டியல. பொட்டாசியம் பர்மனெண்ட் கொஞ்சம் இது, யூரியா சூப்பர் கொஞ்சம் சாணம். சரி சார். ஒரு எவ்வளவு ஏரியா 100 குழி இருக்குமாக்கா? அது 50 குழி, 50 குழி இருக்குமா? 50 குழி தான் 50 குழி தான் 50 குழி தான். அதான் 50 குழின்னா சும்மா ஒண்ணுல ஒரு 5 கிலோ, அதிகபட்சம் ஒரு 5 கிலோ, அதிகம் 5 கிலோ, ஒரு ஆ, 50 கிலோ சாணி, 50 கிலோ சாணம் சரி சார் சரி போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நீங்க முதல்ல ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரி சார் 5 கிலோ யூரியா 50 கிலோ சாணி. ஒரு 50 கிலோ சாணி போட்டு கலக்கி ஒரு நாள் ஊற விட்டு, ஒரு நாள் மட்டும் அப்படியே இன்னைக்கு சரி போட்டு நாளைக்கு எடுத்து அடிச்சிட வேண்டியது, நாளைக்கு எடுத்து அடிச்சிட வேண்டியதான். சரி சரி சார். எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூம் இன்க்ரீஸ் ஆயிரும். அதுல இருந்து வளர்ச்சியை பார்க்கலாம். மீனை நீங்க கொஞ்சம் குறைச்சி அடுத்ததுல விடணும். அதுக்கு 1000மே அதிகம், அதுக்கு அது 500 தான் சரி அதிகமே அதுக்கு. சரி அது சார் கொஞ்சம் சரி மீனோட சார். எண்ணிக்கை கூட இருக்கு. அதை ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க ப்ளூமை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சரி சார். வளர்ச்சி நல்லா இருக்கும். ஓகே. ஓகே சார். ரொம்ப ஓகே நன்றி சார். சார். செஞ்சுக்கலாம். சரி சரி சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே சார் ஓகே. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? யாரும் எப்படி தொடங்கணும் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஏன்னா சில பேர் பண்ணாம கூட இருப்பீங்க. உங்களுக்கு தொடங்கணும்னு ம். ஆசையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கேட்கலாம். எவ்வளவு முதலீடு போடணும்? எப்படி தொடங்கலாம்? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட கேட்கலாம். ஆனா அத பத்தியுமே அப்படியே நீங்க சொல்லிடுறீங்களான்னு? சொல்றேன் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப மீன் கல்ச்சர் தொடங்கலாம். கல்ச்சர் தொடங்கும் போது என்னன்னா, அது நம்ம விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்காம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும். அதை கொஞ்சம் மெனக்கடணும். அது வந்து உங்களுக்கு அந்த டயத்துக்கு இப்ப ஆடு, மாடு எல்லாம் வளர்க்கும் போது டெய்லி போய் தீவனம் போடணும். அது தீவனம் போடும்போது நம்ம காலையில உணவு வைக்கணும், சாயங்காலம் உணவு வச்சே ஆகணும், அதுக்கு மத்தியானம். இதெல்லாம் வச்சே ஆகணும். நம்ம இல்லைன்னா கத்தும், நமக்கு தெரியும். ஆனா மீனை பொறுத்தளவு நமக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. நம்ம போட்டு மீன் குஞ்சை ஸ்டாக் பண்றோம், வளர்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து கேட்காது, நம்ம பார்க்காது. நம்மளோட அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். இந்த ஒரே வேலை இல்லாம அடுத்த வேலையத்துல நம்ம கவனம் செலுத்தி வரும்போது அதோட கவனக்குறைவு கொஞ்சம் ஏற்படும். அந்த கவனக்குறைவு இல்லாம ஓரளவு அதோட மீனோட வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்தாலும் அதோட தண்ணியோட ப்ளூ மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம பண்ண சீடு எப்படி இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, எப்படி அதோட சாம்பிளிங் பார்த்து அதுக்கு பிறகு நம்ம பண்ணும்போது தான் அதோட நல்லா இருக்கும். அதோட நம்ம வளர்ச்சியை நல்லா ஒரு நமக்கே தொடர்ந்து ஆர்வம் வந்துடும். போய் நம்ம டெய்லி போய் தீனி வைக்கணும், அதை வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு. இப்ப மீன் வளர்ப்பெல்லாம் எங்களுக்கு மீன் வளர்த்து எப்படியும் கொண்டு போயிடலாம், நம்பிக்கை இருக்கு, கொண்டு போயிடலாம், எல்லாரும் வளர்த்துருவாங்க. அது விற்பனை பண்றதுல தான் கொஞ்சம் இதா இருக்கு. அந்த விற்பனையை நல்ல டயத்துல, அந்த மீன் டிமாண்ட் உள்ள டயத்துல நம்ம மீனை விற்று லாபகரமா இருக்கிறது தான் இந்த தொழிலோட முக்கிய இதே. இப்ப நம்ம மீனை எல்லாரும் வளர்த்து எல்லாரும் பிடிக்கிற டயத்துல பிடிக்காம நம்ம மீனை அடுத்து விற்பனை பண்றது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு ரேட் இருக்கிறப்ப, நல்ல ரேட் இருக்கிறப்ப நம்ம விற்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு இதா இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஹோல்சேல்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு எடுக்கிறோம். 150 ரூபாய்க்கு எடுக்கிறோம். வேற ஒண்ணும் இதெல்லாம் இல்ல. அவங்களே பிடிக்கிறாங்க 150 ரூபாய்க்கு. அதே போல வந்து மீனோட விற்பனை கூட இருக்கும்போது லாபகரம் நல்லா இருக்கும். அந்த லாபகரத்தை நோக்கி பண்ணும்போது இந்த மீன் தொழில் சக்சஸா இருக்கும். எல்லாரும் ஒரே டயத்துல பிடிச்சி நம்ம விற்பனையை அரோஸ்ட் பண்ணி எல்லாரும் மார்க்கெட்டுக்கு வந்து அதை சந்தைப்படுத்துறதுல ரொம்ப சிரமங்கள் அடைகிறாங்க. நிறைய அதை சந்தைப்படுத்தும் போது விரக்தி அடைஞ்சிடறாங்க. என்னடா இந்த மீனை பிடிச்சி நம்ம இப்படி ஆகுது இது. ஏன்னா இந்த பொருளை வச்சு நாங்க கடல் மீன் போல இதை பதப்படுத்தி வைக்க முடியாது. இந்த உயிரோட விற்பனை பண்ணும்போது தான் இதோட மார்க்கெட் நல்லா இருக்கும். செத்துட்டுனா அதோட மீன் போ அதோட டிமான்ஸ்ட்ரேஷன் விலை ரொம்ப டவுன் ஆயிரும். அதனால அதுல விரக்தி அடைவாங்க. அந்த விரக்தியை போக்குறது ஃபர்ஸ்ட் நம்ம தோல்வி அடைஞ்சுதான் வெற்றி அடைய முடியும். உடனே வெற்றி அடைய முடியாது. அதே போல அந்த தோல்வியை கண்டு பயப்படாம திரும்பி வெற்றி நிலை போடணும். அதான் அந்த மீனோட உள்நோக்கம், வேற ஒண்ணுல மீன் வளர்ப்புல. அதை கொஞ்சம் சரியான முறையில விற்பனை பண்ணணும், அவ்வளவுதான் எங்களோட குறிக்கோள். மேடம். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க, கேட்கலாம். கேட்கலாம், நீங்க தைரியமா கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தைரியமா நீங்க கேட்கலாம். யாராலும் எது வேணாலும் கேளுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு கொடுக்கணும்.
மீன் அதே போல பாத்தீங்கன்னா ஜிலேபியா மீன் நல்லா வளர்க்கலாம். இப்ப ஜிலேபி நல்ல ரேட்டு போகுது, உங்களுக்கு ஜிலேபியா நல்ல விற்பனை இருக்கு. அதோட கிலோவும் அதிகம் பிடிக்கலாம், உங்களுக்கு டிவைசேஷன் கொடுக்காது. நிறைய வெறும் ஜிலேபி மட்டும் விட்டு வளர்க்குறனால கல்ச்சர் நல்லா பண்ணலாம். ஜிலேபிக்கு தீனி போட்டு உங்களுக்கு தீவன செலவு கம்மி, மீனோட ரேட்டு போகும், மீன் நிறைய வளர்க்கலாம், மார்க்கெட் எடுத்துட்டு போறது நல்லா இருக்கும், சந்தைப்படுத்துறது நல்லா இருக்கும், நல்லா பண்ணலாம். ஜிலேபி மீன் பண்ணலாம். ஆனா 1 இயருக்கு ஒரு வாட்டி அந்த குளத்தை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும், நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது ஜிலேபியா மீன் நல்லா இருக்கும். அதோட நீங்க விரால்லாம் வளர்த்து விட முடியாது, 1 2 கொஞ்சம் கம்மியா தான் பண்ணலாம். அதுல நிறைய விரால்லாம் விட முடியாது. அந்த உள்ள சின்ன சின்ன சிலேபி குஞ்சை சாப்பிட்னா விரால் 1 2 பண்ணலாம், ரொம்ப பண்ண முடியாது ஜிலேபியில. கெண்டை மட்டும் வளர்க்கும் போது நல்லா இருக்கும். இப்போ சிலேப்பியும் அதில் 1 2 கலக்கிறது நல்லது, பட் வெறும் கெண்டை மட்டும் இருக்கும்போது ஈல்டு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த டேங்க் கிளீனர்லாம் மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தை இறைக்கும் போது கம்ப்ளீட்டாக இறைச்சிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வெளியே அப்புறப்படுத்திட்டு திருப்பி ஹோல்ஸ், அந்தந்த ஹோல்ஸ் இருக்கும், குளத்தெல்லாம் இறைச்சிட்டு ரிமூவ் பண்ண பார்க்கும்போது அந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட்டாக மம்புட்டியால் வெட்டி எடுத்து அதை அடி வரைக்கும் எடுத்துட்டு அதில் நீங்கள் வேற ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது போட்டு அதை டம்ப் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி தண்ணி, மழை தண்ணி விட்டாலும் சரி, போர்வெல் விட்டாலும் சரி, இல்லை வாய்க்கா தண்ணி வந்தாலும் நம்ம குளத்துல உள்ளதை அப்புறப்படுத்திட்டோம் போது தான் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம குளத்தை இறைச்சிட்டோம், காய போட்டுட்டோம், கிளியர் ஆகிட்டு நம்ம தண்ணி வந்து விட்டுட்டு மீன் விடுறோம், ஸ்டார்ட் பண்ணோம்னா இதோட அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml 50 ml தண்ணி அந்த ஹோல்ஸ் வழியால் எல் டைப்பில் இருக்கும். அந்த உங்களுக்கு டேங்க் கிளீனர் பொந்து, அந்த பொந்து வழியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் வாழும். அது கிட்டத்தட்ட 2 month 3 month கூட அது வெயில் காலத்தில் அது உயிர் வாழ்கிற தன்மை இருக்குது, உயிர் வாழும் அந்த டேங்க் கிளீனர் குஞ்சு. அந்த தண்ணி வந்தோடனே அது டப்புனு வைப்ரேட் ஆகி அப்படியே உங்களுக்கு குளம் ஃபுல்லாக பரவி அதில் நம்ம என்னடா புதுசாக தானே ஸ்டாக் பண்ணியிருக்கோம், டேங்க் கிளீனர் இருக்காதுன்னு மீன் விடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டேங்க் கிளீனர் குஞ்சு வரும். அந்த டேங்க் கிளீனரை நம்ம கட்டுப்படுத்தினா தான் நம்ம ஈல்டை நிறைய கொண்டு போகலாம். இல்லைன்னா கீரை தீவனத்தை சாப்பிடுறது ஒன்று மெயினாக, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டும் கொடுக்காது. மெயினாக அந்த டேங்க் கிளீனரை அந்த நன்னீர் மீன் வளர்ப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டு கல்ச்சர் பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். அதை நோண்டி நான் சொன்னாப்புல இதே போல் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்கண்ணா. இந்த பருவகால மாறுபாட்டால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமானே? எது மேடம்? இந்த பருவகால மாற்றம், காலநிலை மாற்றத்தினால? காலநிலை மாற்றம், இந்த பனிக்காலம் தான் அதுக்கு வேற ஒன்று. இந்த பனிக்காலங்கள் தான், மழை காலத்துல கூட பிரச்சனை இல்லை. இந்த பனிக்காலங்கள் இருக்கும்போது அதுக்கு நோய்வாய் தன்மை வரும். அந்த 100 கிராம் சைஸ்ல வரும்போது அந்த நோய் தொற்று வரும். அந்த நோய் தொற்றுக்கு அதான் ஒன்றும் கிடையாது, பொட்டாசியம் பர்மனேட்டு ப்ளஸ் கல் சுண்ணாம்பு, அதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு, இதை பண்ணா கிளியர் ஆகிடும். இப்போ கரெக்டாக ஜனவரியில் அதை ஒரு டோஸ் இருக்கா இல்லையோ ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும். அடுத்து நம்ம ஃபீடு வச்சு பையில கட்டி 100 கிராம் சைஸ் வரும்போது நம்ம ஃபீட்பேக் பைக்குள்ளே வச்சு தான் தீனி கட்டினா தான் நம்ம குரோத்தை நல்லா கொண்டு வரலாம். இப்போ 100 கிராம் சைஸ் வரைக்கும் நம்ம தவிடோ புண்ணாக்கோ எதாக இருந்தாலும் கரைச்சி தூவி விட்டுறலாம் பாண்டிலேயே. அது எல்லா குஞ்சுக்கும் கிடைக்கும், நிறந்து கிடைக்கும். ஏன்னா வாயோட அளவு சின்னது, அது போய் அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம். இந்த 100 கிராம் சைஸ் வரும்போது நம்ம பையில கட்டணும், இறைய வந்து பையில கட்டி மிஸ் வலையில கட்டி அது ஹோல்ஸ் போட்டு அது வழியால சாப்பிடும் போது நமக்கு தீவனம் மேல கொஞ்சம் தீவன கட்டுப்படுத்தும், தீவன செலவை குறைக்கலாம், தீவனம் வேஸ்ட் ஆகாம இருக்கும். நமக்கு மீன் சாப்பிடுறது என்னன்னு கரெக்டா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபீடிங் கொடுக்கறதுக்கு அடுத்து நல்லா இருக்கும். ஓகேண்ணே. இப்ப நீங்க வந்து எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட மத்தவங்க வாங்கணும்னா எப்படி வாங்கலாம், அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3 ஏக்கர்ல தான் சீட் ஃபார்ம் போட்டிருக்கோம். டிலீஸுக்கு எடுத்து போட்டிருக்கோம். பட் பாத்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு அந்த 3 ஏக்கர்ல நிறைய உங்களுக்கு சீட்ஸ், உங்களுக்கு ஒரு 10 லட்சம் சீட்டு நம்ம உற்பத்தி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணலாம். நம்ம கம்மியா அளவு பண்ணும்போதே நம்ம கொடுக்கலாம், 10 லட்சம் சீடு டெலிவரி பண்ற அளவுக்கு கொடுக்கலாம். ஒண்ணு, நமக்கு சீடு பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் சீட்ல இருந்து 5 லட்சம் சீடு வருஷத்துக்கு வாங்குறாப்புல இருக்கு. நமக்கு வெளியே வாங்கினாலும் ஒரு 5 லட்சம் சீடு வாங்குறாப்புல இருக்கு, தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 3000 போது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கருக்கு மேலே பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணிட்டு 50 ஏக்கருக்கு மேலே பண்ணுறோம். பண்ணும்போது நம்ம அப்படியே சைஸ் வாரியாக கொண்டு போகிறோம். எப்படின்னா அதான் உங்களுக்கு 1 இன்ச்சிலேருந்து அப்படியே சாதாரண 12 இன்ச்சு வரைக்கும் ஒரு பாண்டும். அடுத்து பெரிய மீன் சைஸ் அந்த 1/4 கிலோ 100 கிராம் பார்த்தீங்க, இந்த வீடியோவில் கூட ஏற்கனவே போட்டிருப்போம், பார்த்துருப்போம், வீசி பார்த்துருப்போம், காட்டியிருக்கேன். அடுத்த பாண்டில் போகும்போது அந்த சைஸ் வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கடைசியாக வந்து ஆரோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தனி பாண்டாக போட்டிருப்போம்.
தனியா ஒதுக்கிடுவோம். அதே பார்த்தீங்கன்னா பெரிய மீன் சைஸ் அதில் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம், விற்பனைக்கு பிடிச்சிட்டு இருக்கலாம். நம்ம அது கிளியர் ஆன பிறகு அடுத்த மீன் இந்த 100 கிராம் சைஸ் இதை தூக்கி ஸ்டாக் பண்ணிடலாம். நம்ம இந்த 1 இன்ச்சு ஸ்டாக் பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த 1 இன்ச்சு சைஸ் 2 இன்ச்சு சைஸ்லாம் சீர் ஸ்டாக் பண்ணும். அடுத்து இந்த இதுக்கு வந்துடும். அப்படியே பார்ட்டா போயிடும். பார்ட்டா வரும்போது நமக்கு கொஞ்சம் ஆரோஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ரன்னிங் இருக்கும், தொடர்ந்து ரன்னிங் இருக்கும், நிக்காம. சில பேர் கூட கேட்பாங்க மார்க்கெட்ல, என்ன அது நீங்க கோடை காலத்துல தானே மீன் விற்கிறீங்க எல்லாம் கேட்பாங்க. சிக்கல்ல கோடை காலத்துல தான் மீன் விற்க, நீங்க மழை காலத்துலயும் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்ப நம்ம மாப்போம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல மட்டும்தான் அந்த நாட்டு மீன் பிடிப்பாங்க, பாக்கி நாள்ல பிடிக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதே போல பண்ணும்போது நம்ம சர்வரா வளர்க்கலாம், கொஞ்சம் விற்பனையும் நல்லா கொண்டு போகலாம்னு வச்சுங்களேன். அது டிமாண்ட் டைட்டை வச்சு தான் நம்ம கொண்டு போகணும், டிமாண்டோட தான் விற்கணும் நாட்டு மீனை பொறுத்தளவுக்கு ஒன்று. அப்படிதான் பண்றோம் நிறைய. அது மட்டும் இல்லாம ஊர் குளங்கள், வெளியில உள்ள குளங்களுக்கும் நாங்க போய் பிடிச்சி எடுத்துட்டு வந்து விற்பனைக்கு எடுத்துட்டு வரோம். வெளியில நீடாமங்கலம் பகுதிக்கு மார்க்கெட் பண்றோம், மொத்தமா கொள்முதல் பண்ணி பிடிச்சி இந்த நீடாமங்கலம், தஞ்சாவூர், மன்னார்குடி இந்த பகுதிக்கு மீனை கொள்முதல் பண்றோம். பாக்கி இந்த விழா காலங்கள்ல மட்டும் வேளாங்கண்ணியில சேல்ஸ் பண்றோம். பாக்கி நாள்ல எல்லாம் நம்ம நாட்டு மீன் அதிகம் இங்க ஊட்டி கடல் மீன்ல நம்ம நாட்டு மீன் பண்றது ஒரு 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 டைட்டான பொசிஷன்ல தான் பண்றோம். ஒரு ஃப்ரீயா இப்ப தஞ்சாவூர் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு மீன் தான் எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து விரும்புறது 90% நாட்டு மீன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5% ஆள் தான் வாங்குவாங்க, பாக்கி 95% கடல் மீன் சாப்பிடுற அளவு தான். அந்த பகுதியில் அப்படி இருக்கும். நம்ம இந்த கடல் மீன் பகுதியில இங்க பண்றது கொஞ்சம் இதா இருக்கும். அதனால மீன் விற்பனை கொஞ்சம் டல்லா இருக்கும். அதனால நம்ம கல்ச்சர் செய்யறவங்க என்ன விற்பனை சரியில்லைங்கிறதுனால தான் இந்த ஆர்வம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரெண்டாவது, இதே போல மீனை வளர்த்து விற்பனை கொண்டு போகும்போது அங்கே டவுனா வைக்கும் போது அந்த பண்ணாம இருக்காங்க பாருங்க, சக்சஸ் இல்லாம, அதனால அவங்க அப்படியே விட்டுட்டு அடுத்தது போயிடுறாங்க. அதை கொஞ்சம் நல்லா பண்ணணும், அதான் என்னோட குறிக்கோள். கொஞ்சம் பண்ணணும், எல்லாரும் வளரணும், எல்லாரும் நம்மளுக்குள்ளேயே வளரணும், நல்லா வளர்க்கணும், நல்லா சேல்ஸை கொண்டு போகணும் தான் எங்களோட நோக்கம். ஒன்றும் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எப்படிண்ணா இந்த மேல ஆர்வம் வந்தது? இந்த நாட்டு மீன் வளர்ப்புல நம்ம சின்ன பிள்ளையில ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு பண்ணுங்கன்னு தான் சொல்றோம், பண்ண சொல்றதுக்கு அறிவுரைகள் சொல்றோம், அதுக்கான ஐடியா, மானிய லோன் கிடைக்குது உங்களுக்கு, பாத்தீங்கன்னா சப்சிடி கிடைக்குது, பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமா சப்சிடி கிடைக்குது, வாகனத்துக்கு சப்சிடி கிடைக்குது, மீன் குஞ்சு பண்ணை, மீன் குஞ்சு பொடி குஞ்சு பாண்டு வைக்கிறதுக்கு சப்சிடி கிடைக்குது 40%, 40% மானியம் கிடைக்குது. 60% பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹெக்டேருக்கு மேலே இருக்கணும், அரை ஹெக்டேர் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மீன் வளர்ப்புக்கு. புதுசாக மீன் குளங்கள் அமைக்கிறதுக்கு மானியம் இருக்கு. மீன் இப்போ சொந்தமாக நம்ம வயல் இருக்கு, சொந்தமாக நோண்டி பண்ணுறதுக்கு அதுக்கு மானியம் இருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடுத்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் குஞ்சு, அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கேவிகே சார்பாக நிறைய மீட்டிங்கள், நிறைய பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 50 பேர் ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்து மீன் வளர்ப்பு சம்பந்தமா எடுத்து அவங்களுக்கு மீன் பயிற்சி, பட் மீன் குஞ்சு கொடுக்கறது, தீவனம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றது அவங்க கேவிகே சார்பாக, சிக்கல் கேவிகே சார்பாக அவங்க செய்யறாங்க. யூனிவர்சிட்டி சார்பாக அவங்களும் மீன் குஞ்சுகள் கொடுக்கறது, குளம் பராமரிப்பு சொல்லி கொடுக்குற நிறைய அந்த குழுக்கள் இதுக்கு கிராம பகுதியில் செஞ்சு கொடுக்குறோம். நாங்களாம் போய் பார்க்குறோம், நிறைய பகுதியில் செஞ்சு கொடுக்குறாங்க ஒன்று. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்களும் சில நிறைய குளம் வெட்டுறதுக்கு பண்றாங்க, பிஎம்ஐ ஸ்கீம்லையும் பண்றாங்க. அதே போல இந்த ஆட்டோ வாங்குறது, தட்டு வண்டி, 2 வீலரு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் வண்டி, இதே போல மானியம், அந்த மானியத்தோடையும் கிடைக்குது. கவர்மெண்ட் நமக்கு இந்த மீன் வளர்ப்பு சம்பந்தமா கொடுக்குறாங்க, அதையும் சலுகையை பெற்று நம்ம பயன்பெறலாம். எஃப்எம்டியில மீன் பிடிச்சி வச்சிருக்கவங்க நீங்க எஃப்எம்டியில மெயினா நம்பர் ஆகணும். ஒரு 1000 ரூபாய் பணம் கட்டி எஃப்எம்டியில நம்பர் ஆன பிறகு இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதை நம்ம ரன் பண்ணி பண்ணலாம். அதே போல மின்சாரம், அதுல உங்களுக்கு இருக்கு, ஃப்ரீ கரண்ட் இருக்கு. மின்சாரத்துல மீன் வளர்ப்புக்கு ஃப்ரீ கரண்ட் இருக்கு, விவசாயத்துக்கு மட்டும் இல்ல மீன் வளர்ப்புக்கும் ஃப்ரீ கரண்ட் இருக்கு. அது கொஞ்சம் நமக்கு இது மூலியமா கிடைக்கும், அதை வெயிட் பண்ணி அதை வாங்கணும். ரெண்டாவது அதுவும் இருக்கு, நமக்கு ஃபிஷரிஸ் மூலியமா நமக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே இருக்கு. ரெண்டாவது தண்ணி, நமக்கு ஏற்ற தண்ணி, நம்ம மீன் வளர்ப்புனால என்னன்னா உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம், நம்ம பாண்டில் தண்ணி ஏற்றி நம்ம பண்ண நிலத்தடி நீர் கொஞ்சம் உப்பு கம்மியெல்லாம், நிலத்தடி நீர் நமக்கு போர்வெல்லுக்கு கொஞ்சம் உகந்ததா இருக்கும், விவசாயத்துக்கும் உகந்ததா இருக்கும். போர்வெல் குடிநீர் நீருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கொஞ்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த நிலத்தடி நீர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் வணக்கம் சார், கன்னியாகுமரியிலிருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. புதுசா நாங்க ஆரம்பிக்கணும்னா என்னென்ன மாதிரி இது ஸ்டெப் சார் பண்ணணும்? புதுசா நீங்க ஆரம்பிக்கும் போது இடத்தோட அளவு, முதல்ல எந்த இடத்துல எப்படி பண்ற, முதல்ல லீஸ் பாண்டா சொந்த பாண்டா எப்படி நீங்க வெட்டி பண்ணணுமான்னு நீங்க ஒரு முடிவு பண்ணணும். நீங்க இப்ப சொந்த பாண்டா, இப்ப சொந்த புதுசா நம்ம வெட்டி நம்ம ஒரு ஏக்கர்ல வெட்டணும்னு சொன்னீங்கன்னா சப்சிடி இருக்கு உங்களுக்கு, சப்சிடி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா சப்சிடி இருக்கு. அதுல நீங்க குளம் வெட்டி பண்ணலாம், செலவு ஏவிகே சார்பாகவும் பண்ணலாம்.
அதே போல நீங்க குளத்தை வெட்டி அதுக்குள்ள செலவு மானிய செலவு ஃபுல்லாவே அவங்க பண்றாங்க. அதே போல பண்ணிட்டு சீடு ஃபர்ஸ்ட் கல்ச்சருக்கு சீடு ஃபீடு அது ஒரு ஸ்கீம் இருக்கு. புதுசா வெட்டி வளர்க்குறேன்னா நீங்க ஏற்கனவே குளம் இருக்கு அதுல உள்ள மீன் விட்டு வளர்க்கணும்னா அது ஒரு பொசிஷன் வேற. நீங்க என்ன பொசிஷன்ல சொன்னீங்களோ அதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓகே நல்லா சார். இருக்கும். ஓகே சார். கண்டிப்பா அதுக்கு சிட்டா அடங்கல் இதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே ஓகே நன்றி. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? கவர்மெண்ட் மூலியமா கிடைக்கிற மானியம் ஒரு பக்கம், நம்மளோட முயற்சி ஒரு பக்கம், விற்பனை ஒரு பக்கம், மூணுமா பிரிச்சு பண்ண வேண்டியதுதான் மேடம். இல்ல ஒண்ணும் இது கிடையாது. இல்ல என்னன்னா நம்ம பகுதியில இந்த வேதாரண்யம் இந்த பகுதியில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணியில வந்து அந்த உங்களுக்கு வந்து மணல் பாங்கான உள்ள பகுதிகள். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேமீன் அதான் பாத்தீங்கன்னா அந்த கட்லா பொட்லா அந்த வயரா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல கொடுவா மீன் ஓகே தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சில பேர் கொடுவா வளர்க்குறாங்க அந்த பகுதியில கொடுவா வளர்க்கலாம். பட் பாத்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த பவானி கெண்டை மட்டும் அதான் அந்த மிருகால் பவானி கெண்டை மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி டவுனா இருக்கும் அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா சேற்பகுதி அதே இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகி தொடர்ந்து அதுல உங்களுக்கு புது பாண்டா இருக்கும்போது வளர்ச்சி இருக்காது. அடுத்தடுத்து வந்து மண் தண்ணி பட்டு உங்களுக்கு நைவு கூட்டு கீழே வந்து பாட்டம் கொஞ்சம் கொதப்பு கொஞ்சம் லைட்டா இதாயிரும். சேர் பண்ண பிறகு நம்ம பவானி நல்லா வளரும், வளர்ச்சி நல்லா இருக்கும். ஒண்ணு நம்ம செலவை குறைக்கிறதுக்கான முயற்சியில தான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம 100 கிராம் சைஸ்ல விடும்போது ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் ஒன்னா அதுல 20,000 30,000 இன்வெஸ்ட் பண்றப்ப இருக்கும். அதை பண்ணாம நம்ம இதே போல ஒரு சின்ன பாண்டில் இருக்கும்போது இப்படி பண்ணினோம்னா நம்ம செலவை குறைக்கலாம். ஒண்ணு ரெண்டாவது தீவனத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஃபீடு போட்டு நம்ம ஏரியாவில் நம்ம இப்போ தஞ்சாவூர் பகுதியில எல்லாம் ஓகே. இப்போ நம்ம கலை மீன்கள் அனைத்து கலை மீன்களும் உள்ள பகுதியில் வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ஃபீடு போடுறதுனால நமக்கு லாஸ் தான் வருது. யாரும் ஃப்ளோட்டிங் ஃபீடு போட்டு சக்சஸ் பண்ண முடியல நம்ம ஏரியாவில் பொறுத்தளவு. அது சுத்தமான பகுதியில நமக்கு வந்து எந்த கலை மீனும் இல்லாத அளவுக்கு உள்ளதுல ஃப்ளோட்டிங் பீடு பார்த்தீங்கன்னா 70 ரூபா இன்னைக்கு ரேட்டு விற்கிது. வந்து நம்ம அதை காஸ்ட் கொண்டு போக முடியல. அதனால கடல புண்ணாக்கு தவிட தான் நாங்க பண்றோம். ஒண்ணு தவிடு இப்ப எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா ஹோல்சேல்ல சீப்பா எடுக்கலாம். உங்களுக்கு 7 ரூபால இருந்து 8 ரூபா 8 ரூபாக்குள்ள ஹோல்சேலா தவிடு இறக்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா சோளத்தட்டை நாங்களாம் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வருது சோளத்தட்டை. அந்த சோளத்தட்டை தவிடு சுத்தமா பவுடர் மூக்கு பொடி போல தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம தவிடுல பாத்தீங்கன்னா கூட ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவிடு கிடைக்கல, எங்கேயுமே தவிடு கிடைக்கல. இந்த பகுதியில மழை பெய்யறதுனால அந்த கற்காலாம் அள்ளிட்டு போய் அரைச்சி அதை வைப்ரேட் பண்ணி போடுவோம். ஒரு 6 ரூபா 7 ரூபா பட்ஜெட்ல முடிப்போம் நாங்க ஆல்ரெடி. இப்போ அதுவும் கிடைக்க மாட்டேங்குது, தவிடும் கிடைக்க மாட்டேங்குது. தவிடெல்லாம் வெளியில எடுத்து போயிடுறாங்க. எண்ணெய் எண்ணெய் போக்கின தவிடு தான், எண்ணெய் தவிடு. அந்த தவிடு தான் உங்களுக்கு பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு 10 ரூபா 12 ரூபா விற்கிது. இந்த ரேஞ்சில் விற்கிது. அதோட கொஞ்சம் கடல புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கிலோ 45 ரூபா விற்கிது. 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் தான் கடல புண்ணாக்கு விற்கிது. அதை நம்ம 10 கிலோவுக்கு அரை கிலோ கூட தான் நம்ம போட போகிறோம் அதிகபட்சம். அதுக்குள்ள கடல புண்ணாக்கு தவிடு யூஸ் பண்ணும்போது நமக்கு growth நல்லா இருக்கும். ஒன்றும் ஃப்ளோட்டிங் ஃபீடிங் கூட மேலே மிதவையில் அப்படியே காற்றுல ஒதுங்கிட்டு போயிடும். ஒதுக்கி தள்ளும் ஓரமா தள்ளி நமக்கு கடல புண்ணாக்கு தவிட பசஞ்சு போடும்போது நல்லா growth இருக்கும். ரெண்டாவது பையில கட்டி வச்சாலும் நம்ம வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த சாதம் சாப்பாடு இதெல்லாம் போடுறாங்க, அதுல வந்து உங்களுக்கு புரோட்டீன் இருந்தாலும் ஒரு அளவா போடணும். அளவுக்கு அதிகமா ஒரே டயத்துல வந்து நம்ம இருக்கும். திடீர்னு கொண்டு போய் ஒரு நிறைய அள்ளி கொட்டிக்குவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாத்தீங்கன்னா பிரியாணி ஏதாவது இருளதை கொண்டு போய் ஒரே டயத்துல நிறைய கொட்டிடுவாங்க அந்த குளத்துல. கொட்டும் போது பாத்தீங்கன்னா மீன் சாவும், மீனுடைய எண்ணெய் அதிகமா அந்த இது பட்டு உங்களுக்கு மீன்லாம் சாவ ஆரம்பிக்கும். அதை நினைப்பாங்க ஒரே டயத்துல அட்டன் டயத்துல போய் ஒரு 200 கிலோ சாப்பாடை கொட்டா. அதே போல அளவுக்கு அதிகமா கொட்டாம நமக்கு தேவையானது நமக்கு எவ்வளவு மீன் இருக்கு, அதுக்கு எவ்வளவு மீன் போட்டா சாப்பிடும், அந்த ரேஞ்சில் கொண்டு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்குதுன்னு நிறைய அள்ளி கொட்டிடாம நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல அதை பிரிச்சு கொட்டலாம். வேற குளத்துக்கு கொட்டலாம். அதுக்கு தேவையானதை கொட்டணும், அளவுக்கு அதிகமா கொட்டக்கூடாது. அதுல ஃபுல்லா உங்களுக்கு ஆயில் படர்ந்து இதாயிரும். மீன் சாவோட எண்ணிக்கை சாவ ஆரம்பிக்கும். அதனாலேயே அதை கொஞ்சம் குறைக்கணும். அந்த ஏரேட்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பகுதிக்குலாம் ஏரட்டர் இப்ப நம்ம இந்த பகுதியில நன்னீர் மீன் வளர்ப்புல பாத்தீங்கன்னா யாருமே ஏரட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஐஸ்டாக் பண்றது இல்லை யாருமே.
நமக்கு ஐஸ்டாக் அதிகமா பண்ணும்போது தான் ஏரேட்டர் தேவைப்படுது. இப்ப நம்ம மீன் குளங்கள் நம்ம வளர்க்குறோம். இறால் பண்ணையில நிறைய ஏரேட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீன் குளத்துல யார் ஏரேட்டர் போடவே இல்லையே. நம்ம யாருமே இந்த பகுதியில் ஏரேட்டர் போடல. ஏரேட்டர் நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா தண்ணி இன்ஜின் எடுத்து நம்ம ஏரேட்டரை போய் இப்ப நம்ம சொந்தமான பாண்டுல நம்ம சொந்தமா பண்ணும்போது நம்ம ஏரேட்டர் போடுறத பத்தி நோ ப்ராப்ளம் போடலாம். இப்ப பொது குளத்துல கோயில் குளங்கள் அதிகமா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்ம சைட்ல இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா சொந்த பாண்டு வச்சுக்கோங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கீம்னா மீன் குஞ்சு 10,000 ரூபாய் மானியம். மீன் குஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுக்கு இப்ப சொந்த பாண்டுக்கு ஆள் பார்க்கணும். சொந்த பாண்டு உள்ள ஆளு பட்டாவோட கேட்கறாங்க. அவங்க ப்ளீஸ் இருக்குதுன்னா 10,000 ரூபாய் உள்ள மானியம் மீன் குஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப ஸ்கீம் நடந்துட்டு இருக்கு. பாக்குறாங்க செலக்ஷன் பண்றோம். அல்ல அதே போல இருந்தீங்கன்னா அது பிஷரிஸ்ல உடனே நீங்க இந்த இணையதளம் சமூக வானொலி மூலியமா கேட்டுக்கிறோம். களஞ்சியம் வானியம் மூலியா இந்த சொந்த ஓன் குளம் உள்ளவங்க பட்டா சிட்டானங்கள் இருந்து காட்டிக்கிட்டா ஒரு 10,000 ரூபாய் மீன் குஞ்சு உள்ளதை ஸ்டாக் பண்ண பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா தராங்க. அதை கொஞ்சம் பயனடையுமாறு கேட்டுக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஏரட்டர் சொன்னீங்களே, இப்ப ஏரட்டர் இதே போல யாரும் போடுறது இல்ல. இப்ப நிறைய ஒரு 5 டன் 10 டன் உள்ள இருக்கும் போது அவங்க ஏரக்ஷன் ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு வெயில் காலத்துல தான் கிளம்பும். அது இந்த டயத்துல கிளம்பாது. நம்ம கிளம்பும் போது இந்த சம்மர்ல வெயில் காலத்துல கிளம்பும். அது ஏரட்டர் பண்ணாம நாங்க வந்து தண்ணி மோட்டார் போட்டு அதே தண்ணி வாட்டர் பம்ப் இறக்கிற பம்பை குளத்துக்குள்ள போட்டு அதுலயே ரன் பண்றோம். ஒரு பைப்பு மூலியமா போட்டு அதுல ஒரு 10 ஹோல்ஸ் விட்டு தண்ணி அப்படியே நிறைய போறாப்புல ரன் ஆகுறாப்புல வச்சிருக்கோம். நான் ஏரட்டரை போய் அதுல நம்ம போடும் போது என்ன இவங்க நினைக்கிறாங்க நம்ம ஏரட்டர் போடலாம், சொந்த பண்ணல ஏரட்டர் போடலாம். ஸ்டாக் ஐ ஸ்டாக்கா பண்ணணும். ஐ ஸ்டாக் பண்ணணும். கரெக்டான ஃபீடிங் கொடுக்கணும். ஃபீடிங் கொடுத்தா growth உங்களுக்கு 8 மாசத்துல பிடிக்கிறது 6 மாசத்துல பிடிக்கலாம். ஏரட்டர் போட்டா ஏரட்டரோட நிறைய ஏரட்டரை வச்சு அதை பயனடைஞ்சவங்களுக்கு தான் அதோட சூழ்நிலைகள். ஏரட்டர் என்ன அது அப்படின்னு நினைப்பாங்க. தண்ணி அதே ஏரட்டர் இருக்கிறதுனால நிறைய நம்ம நன்மைகள் தான். அதை வந்து நம்ம கரண்ட் இதே போல நம்ம இந்த சொன்ன ஃப்ரீ கரண்ட் இதே போல இருக்கும் போல நிறைய பண்றாங்க அந்த பக்கத்துல. நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா அதே போல யாருமே சொற்பமா விரல் விட்டு என்ற அளவு கூட யாரும் பண்றது. இந்த பக்கத்துல கலைஞர் பகுதியிலாம் நிறைய தனித்தனி பாண்டுலாம் நிறைய இருக்கு. போய் பாக்குறோம். எந்த பாண்டும் பண்றது இல்லை. அவங்க யாருமே ஏரட்டர் பண்றது. ஐஸ்டாக் பண்ணா பண்ணலாம். ஐஸ்டாக் பண்ணி ஃபீடிங் நிறைய கொடுத்து நம்ம பார்சல் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆர்எஸ் பிடிச்சிக்கிட்டே மேலாப்புல ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ஏரட்டர் இருக்கிறது குயிக்கா வளரும். 8 மாசத்துல உள்ளது 6 மாசத்துல கண்டிப்பா வளர்க்கலாம். ஏரட்டரோட நன்மைகள். ஆனா ஏரட்டர் யாரும் பண்றது இல்ல. இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஐஸ்டாக்கா பண்ணி இதுக்கு பிடிச்சாதானே நமக்கு அடுத்ததுக்கு போகலாம். ஐஸ்டாக் பண்ணி நம்ம ஐஸ்டாக் பண்ணி நம்ம குரோத்தை கொண்டு போகும்போது தானாவே போட்டுருவாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா மேல கிளம்பிட்டா ஏரட்டர் போட்டு தான் ஆகணும், இல்ல மீனை பிடிச்சிதான் ஆகணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அப்படிதான். தண்ணியோட மாசுபட்டு இருந்தா மட்டும் நமக்கு தண்ணியை சுத்தப்படுத்துற தன்மைக்கு கொடுத்துக்கலாம். நான் ஏரட்டர் போடுறதுனா நன்மைகள் தான் இருக்கே தவிர இடத்துல நன்மைகள் இருக்கு. இறால் பண்ணையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன 1/2 டன்னுக்கு ஒரு ஏரட்டர் போட்டாகணும். இறால் பண்ணையில 1/2 டன்னுக்கு ஒரு ஏரட்டர். நம்ம ஃபீடுக்கு மீனுக்கு யார் போடுறா? யாருமே போடுறது இல்லை. அது குட்டையா தான். தீவனமே யாரும் வைக்க மாட்டாங்க. அப்படியே எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அது யாரும் கேட்க போறது இல்லை. அதே போல இறால் பண்ணலாம் அப்படில்ல. ஒரு 10 நிமிஷம் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண கூட முடியாது. உடனே ஏரட்டர் போட்டே ஆகணும். ஜென்ரேட்டர் சப்ளை கொடுத்தே ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அது பண்ணியே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பண்ணி ஆகணும். ஏரட்டர்னால நன்மைகள் தான் இருக்கு. நம்ம அதே போல இப்ப நம்ம கெண்டை மீன் வளர்ப்புல பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 டன்னுக்கு அது 1.5 டன் இருந்தாலும் தண்ணியோட மாசுத்தன்மை இல்லைன்னா மேலே கிளம்பாது. தண்ணியோட மாசுத்தன்மை பிளான்டன் அதிகம் உங்களுக்கு திக்னஸ் தண்ணியோட அதிக திக்னஸ் கலர் அதிகமாகும் போது தான் அது மேலே கிளம்புறது. அது கோடை காலங்களில் தான் கிளம்பும். மழை காலங்களில் கிளம்பாது. அது கிளம்பும் போது நம்ம மேலாப்புல அந்த மீனை ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டன் ஏதாவது வெளியாக்கின பிறகு அடுத்து அது சால்வ் ஆயிரும். அப்படிதான் அதை பண்ணணும். அதை மீனை பிடிச்சி குறைக்கணும். ஒன்று ஏரட்டர் போட்டு அதை கட்டுப்படுத்தணும். வளர்ச்சி கம்மியா இருந்தா ஏரட்டர் போடணும். வளர்ச்சி கூட இருந்தா மீன் நம்ம பார்சல் ஹார்வெஸ்ட் பண்றது நல்லது. அப்பதான் நம்ம அடுத்த மீனை வளர்க்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 பிபிடி வரைக்குமே நல்லா வளர்க்கலாம். நம்ம பருத்திக்கு தண்ணி இறைக்கிறது 3 பிபிடி கண்ட்ரோல் போலயே 3 பிபிடி வரைக்குமே நம்ம மீன் வளர்ப்பு வளர்க்கலாம். சைபர் பிபிடில வளர்க்கும் நன்மீன் வளர்க்கணும் இல்லை. 3 பிபிடி வரைக்கும் நமக்கு தாராளமா இருக்கும். அதுல 5 பிபிடிக்குள்ள 4 பிபிடி போர்வெல்லாம் ஒரு 4 பிபிடி வரைக்கும் வளர்க்கலாம். அதுக்கு மேல ஒரு 8 பிபிடி 9 பிபிடி தான் நமக்கு ப்ராப்ளம். அது தவிர மற்றபடி இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுவா மீன் வளர்ப்புல பொறுத்தளவு நீங்க ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வளரும், சால்ட் வாட்டர்லயும் வரும். ரெண்டு இது ஷார்ப்பா ஒரு எல்டி எது எப்படி இருந்தாலும் கொடுவா மீனோட தன்மை அது ஒரு தன்மைகள். ஆனால் கெண்டை மீனோட பொறுத்தளவு உப்பு அதிகமா இருக்கும்போது மீனோட வளர்ச்சி டவுன் ஆயிரும். இந்த 3 பிபிடி 4 5 பிபிடிக்குள்ள இருக்கிறத நம்ம கொண்டு போகலாம். நல்லா இருக்கும்.
அதே போல பிஹெச் பார்த்தீங்கன்னா 7.3லேருந்து 8.6 அது வரைக்கும் இருக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும் தன்மை காரத்தன்மை. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். 2 தான் இதில் விஷயம். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? சரிங்க, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். நிறைவா நம்ம நேருக்கு என்ன கருத்துக்கள் சொல்லணுமோ சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ நன்னீர் மீன் வளர்ப்புல எல்லாரும் வளர்க்கணும். அதே போல நன்னீர் உற்பத்தி மீன் பண்றவங்க கொஞ்சம் நம்மள்ட்ட உள்ள, இப்போ நம்மள்ட்டே சில தவறு இருந்தாலும் நம்மளே திடீர்னு இந்த இடத்துக்கு வர போறது இல்லை. நம்ம இதே போல நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்து இதே போல வளர்த்து அதில் உள்ள நிறைகள் குறை நிறைகள் இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட மீன் வளர்ப்புல எந்தெந்த பொசிஷன்னு தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் நம்ம காலம் கடந்து உடனே ஒரே இதுல நம்ம ஒரே முழுக்குல மண் அள்ள முடியாது. போ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இப்ப எங்கள்கிட்ட உள்ளதை உங்கள்கிட்ட கத்துக்கலாம், கத்துக்கிறது உங்கள்கிட்ட உள்ளது எல்லாருமே எல்லாத்தையும் ஃபுல்லா கத்துக்க முடியாது. அதுல உள்ள சில சில நிறைய குறை நிறைய அதை கொஞ்சம் நம்ம கலைஞ்சி அதை சரி எதுல நம்ம தப்பு பண்றோம், என்ன பண்ணலாம். மெயினா வந்து தீவன செலவை குறைக்கணும், மீனோட வளர்ச்சியா இருக்கணும், மீனை சேல்ஸ் பண்றதுல கொஞ்சம் லாபகரமா ஈட்டணும். அந்த லாபகரமா நம்மளே ஈட்டலாமே அப்படின்னு நினைச்சு ஈட்டலாம். கண்டிப்பா சண்டேல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல ஒரு மக்கள் அதிகம் கூடுற பகுதியில கெண்டை மீன் போட்டா விற்பனை நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து கண்டினியூட்டா பண்ணணும். இதுல பண்றதுல யாரும் அவங்க இதுல கௌரவம் இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா கௌரவ நான் மீன் விற்கிறோம், இது நம்ம மீன் வித்துட்டு இருக்காம ரோட்லங்க அப்படிலாம் சில பேர் அதுல ஒரு இதா நினைச்சு அவங்க அப்படியே இதா பண்ணி விட்டுருவாங்க. அது இல்லாம நம்ம இதுல கூர்ந்து செய்யலாம். இல்ல என்ன நமக்கு என்ன இருக்கு, அதுதான் மெயினா பார்ப்பாங்க. என்னடா இதை போய் நம்ம மீன் விற்கிறத போய் அங்க வைப்பாங்க இல்லை இங்க வைப்பாங்க நம்மள, அதெல்லாம் நினைக்காம இப்ப இறால்லாம் வந்து மொத்தமா பார்சல் பண்ணி யாருக்கோ தெரியாம கொடுத்து யாரோ பயனடைகிறாங்க. இப்ப இறால் பிடிக்கிறாங்க, பொது வழியில வச்சு யாருக்கும் கொடுக்குறாங்க இல்ல, வண்டி வருது, கம்பெனி வண்டி வருது, வண்டி ஏற்றி அதை விற்பனை பண்றாங்க. அது போய் யாருக்கும் தெரியாது. இந்த மீன் தொழில பார்க்கும்போது மீனை பிடிச்சி அதை நம்ம ரோட்ல கௌரவம் என்னடா இது நமக்கு இந்த மீனை பிடிச்சி நம்ம இப்படி பண்றோமே அப்படின்னு நினைக்காம அதெல்லாம் ஒரு இது இல்லாம நம்ம தொடர்ந்து பழகிட்டா அதெல்லாம் இதா இருக்கும். மீன் வளர்ப்புல பத்தி நம்ம பயனடைகிறாங்க. இப்ப நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம், கட்லா ரோகும் இருக்கா, நிறைய பேர் கான்டாக்ட் வர்றாங்க, நிறைய இருக்கு நல்லா இருக்கு, விருந்தாடி வராங்க, வெளியூர் வர்றவங்க 5 கிலோ கொடுங்க 10 கிலோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீ சொன்னா நம்ப மாட்டேன், ஆந்திராலேருந்து வர்றவங்க அங்க இருந்து வரக்குள்ளேயே அங்க கிடைக்குது மீன் அவ்வளவு, நமக்கு இங்க வந்தா கிடைக்கலன்னு நம்ம எங்க கிடைக்குது, யார்கிட்ட கிடைக்கும், கிடைக்க மாட்டேதுன்னு அவங்க பர்டிகுலரா ஏதோ மீனை வாங்கி எப்படியே சாப்பிட்றாங்க. இப்போ நம்மளாம் வரும்போது அவங்க கான்டாக்ட் பண்றாங்க, தொடர்ந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு ஆள் பழகிட்டாங்கன்னா நல்ல பொருள் இருக்கும்போது அது வாங்க வர்றவங்க அங்க இருந்தே புக் பண்ணிடுறாங்க. 50 கிலோ கொடுங்க, 100 கிலோ கொடுங்கன்னு புக் பண்றாங்க, 30 கிலோ கொடுங்கன்னு புக் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டு மீன் வளர்ப்ப கொண்டு போன ஆர்வம். அதே போல நாட்டு மீன் கிடைக்க மாட்டுது, எங்க போய் கிடைக்கும். நமக்கு ஒரு 2 கிலோ மீன் வேணும், வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கு சாப்பிடலான்னு பார்த்தா மீன் கிடைக்கல. அதுக்கான கடைகளை டெவலப்மெண்ட் பண்ணணும். அது போல உயிர் மீன் கடையெல்லாம் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சில கடை ஒரு இடத்துல ஒரு சில பகுதியில, இங்க இல்ல. பாத்தீங்கன்னா அதுக்கு 10 லேக் வரைக்கும் மானியம் இருக்கு அந்த உயிர் மீன் கடையில. அதையும் இடம் இருந்து நல்லா வியாபாரம் பண்றாப்புல கரெக்டான பர்சனா இருந்தா அதுக்கும் பண்றாங்க. திருவாரூர்ல ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனுக்கு கடை வைக்கிறதுக்கு அதிக முதலீடு தேவையில்லை. நார்மலான பட்ஜெட் அன்னன்னைக்கு வர்ற மீனை விற்று அதை ஆபா போல கட்டி நம்ம குளத்துல வச்சிருந்து அதுல இருந்து விற்பனைப்படுத்தணும். நம்ம ஒரு நாள் இல்லைனாலும் மறுநாள் விற்கணும். அதே போல ஒரு ஏரியால கூட்ட நிறைவான பகுதியில பாத்தீங்கன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா இதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்னாலும் பண்ணீங்கன்னா மீனோட சேல்ஸ் நல்லா இருக்கும். நீங்க விற்பனையை நிறைய பெருக்கலாம், அதுல இருந்து நிறைய கிடைக்கும். நமக்கு அதுல உள்ள லாபத்தை அதிகமா லாபகரமா ஈட்டி தொழிலை நல்ல மேன்மைக்கு கொண்டு போகலாம். இதெல்லாம் ஒரு 2 பேர் இருந்தாலே மீன் கட் பண்றதுக்கு ஒரு ஆள் இப்ப கட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபா கிலோவுக்கு. கெண்டை மீன் லோக்கல்ல பார்த்தா 200 ரூபா விற்பனை ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கு, அதுல விற்கலாம். இதுல ஒன்றும் நம்ம இது பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க சண்டேல இதே போல கூட்ட நாட்கள், இந்த நியூ இயர், இதே போல பொங்கல் பண்டிகை, இதே போல சில நாட்கள்ல முக்கியமான நாட்கள்லாம் நீங்க செலக்ஷன் பண்ணி இதே போல போட்டீங்கன்னா அதோட மீனோட இது இருக்கும். அதோட கடைகள் அதிகமாகணும். இந்த மீன் விற்பனை கடைகள் அதிகமா இருக்கும் போது தான் நம்ம நாட்டு மீனோட பெருக்கங்கள் பெருக்கங்களை நம்ம அதிகரிச்சு கொண்டு போகலாம். நம்ம இதே போல தஞ்சாவூர்லாம் நம்ம சொல்லவே வேணாம், அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆல்ரெடி திருவாரூர் பகுதியில இல்ல பாத்தீங்கன்னா, திருவாரூர்ல ஒரு சில பகுதியில தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. திருவாரூர் உள்ள பகுதியில உள்ளவங்களாம் பண்ணா நிறைய பேர் மீன் கேட்பாங்க. திருவாரூர் பகுதியில அதுக்கு போந்த ஆள்களே செய்ய மாட்டாங்க. மீன் கடைகள், மீன் வளர்ப்பு இருக்கு, மீன் கடைகள் உற்பத்தி அதிகமாகணும், மீன் விற்பனை ஆகணும், நம்ம கஸ்டமர் அதிகம் பெருகி லாபத்தை அதிகம் பார்க்கலாம். இங்கே 100 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கிறது நம்ம 200 ரூபாய் விற்கிறது கட் பண்றதோட இருக்கும்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், ஒரு 5 ஹவர்ஸ் மெனக்கட்டா போதும். அதே போல பண்ணும்போது நமக்கு வியாபார நோக்கம் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும்.